ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு லவ் ஹர்ட்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். இந்த தீரக் வெனிகாவோட ரூம்ல இருந்து வெனிகாவுக்கு கால் பண்ணி அதுவும் அவங்க பெட்ரூமை காட்டி நம்ம இந்த இடத்துல இன்னொரு நாளைக்கு சந்திக்கலாம்னு சொல்லியிருப்பான். அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிருப்பாங்க. அதை ஏங்கிறது இந்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஆக்சுவலா வெனிகா எதுக்காக பயந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு தான் பண்டாவோ போய்கிட்டு இருக்கான். அந்த வீட்டுக்குள்ள சிசிடிவி கேமரா எல்லாம் ஃபிட் பண்ணலான்ட்டு ஆளுங்களை கூட்டிகிட்டு அங்கே போய்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஃப்ளாட்டுக்குள்ளவே போயிடுறாங்க. அந்த சமயத்தில் டக்குன்னு பண்டாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அங்கே தீரக்கு இருக்கான், நீ அங்கே உள்ளே போயிடாதுன்னு சொல்லவும் இவனும் என்ன பண்ணிடுறான்னா அப்படியே அங்கே ஸ்டோர் ரூம் இருக்கும், அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே அவங்க ஆளுங்கெல்லாம் கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறான். அந்த சமயத்தில் வெளியே வந்த தீரக்கும் இந்த டோர் க்ளோஸ் ஆகிற சத்தம் கேட்கவும் யார் உள்ளே வந்திருக்காங்கன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. பண்டாவோ உள்ளே மறைஞ்சிக்கிட்டு இருக்கான். பண்டாவோ உள்ளே வந்தது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வெனிகா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே தீரக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ எங்கே இருக்க, எப்போ உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அவனை மிஸ் பண்ணுற மாதிரி பேசவும் அவனும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இங்கே ஆளுங்க யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான். வெனிகா கால் கட் பண்ணதுலேருந்து ரொம்பவே டென்ஷனாக இருப்பாங்க. பண்டாவுக்கு என்ன ஆச்சு, அவன் பார்த்துட்டானா இல்லையான்ட்டு ரொம்ப டென்ஷனாக இருந்துகிட்டு இருக்கக்குள்ளேயே கொஞ்ச நேரத்தில் பண்டாவுக்கிட்ட இருந்து கால் வருது. நல்ல வேலை நான் உள்ளே போகிறதுக்குள்ளே நீ எனக்கு கால் பண்ணி சொல்லிட்ட, அதனால் அவன் செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டான். நான் இப்போ உள்ள சிசிடிவி கேமராலாம் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆளை வச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பிடுங்க, அங்கே அதிக நேரம் இருக்கக்கூடாது, அவன் எப்போ வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ நீங்கள் கிளம்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஆஃபீஸில் மெனி வந்துட்டா அந்த அசிஸ்டண்ட்டுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்டாவோ போயிருக்கான், அதுக்கு முன்னாடி வெனிகாவோட ரூமில் இருந்திருக்கான், நல்ல வேலையாக வெனிகா கால் பண்ணி சொன்னதால் பண்டாவோ மறைஞ்சிக்கிட்டான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போனா நான் இந்த விஷயத்தை எப்படியாவது அந்த ஆன்ட்டிக்கிட்ட சொல்லணும், அப்போ அந்த ஆன்ட்டியோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா அந்த ஆன்ட்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தீரக்கும் வெனிகாவும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, அவங்க இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு கூட வரலை அப்படின்னு சொல்லவும் அந்த ஆன்ட்டி செம்மையாக டென்ஷன் ஆகிட்டுருக்கு. மெனியும் வெனிகாவுக்கு கால் பண்ணி தீரக்கு உனக்காக ஒரு ஃபோட்டோ அனுப்பி வச்சுருந்தாலையா, நீங்கள் 2 பேரும் சந்திக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோ அனுப்பி வச்சிருந்தாலையா, அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி வை, அப்போ இந்த ஆன்ட்டி என்ன பண்ணுறான்னு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம வெனிகாவும் அதே போல் அந்த ஃபோட்டோவை எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு விட்டுடுறாங்க. அது இல்லாத கீழே கமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மை ஃபேவரட் கைண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் தேங்க்யூ அப்படின்ட்டு கமெண்ட் போட்டிருப்பாங்களா. அதை பார்த்து அந்த ஆன்ட்டி ஒரு மாதிரி என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஆஃபீஸில் இந்த அசிஸ்டண்ட்டை நம்ம டைரக்டர் பார்த்துடுறாங்க. அவளை பார்த்தவொடனே ஷாக் ஆகிட்டு மினி வெளியே இழுத்துட்டு வந்து இவளை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த, இவளுக்கும் நம்ம வினிகாவுக்கும் பெரிய ப்ராப்ளமே ஆகிடுச்சு தீரக்கால, இவளை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்குறதுக்கு நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், மெதுவாக சொல்கிறேன், கொஞ்சம் அவசரப்படாதீங்க, வெனிகா தான் இவ்வளோ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நைட்டு ஆகிடுது. நம்ம வெனிகா அவங்க சிசிடிவி கேமராலாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்களே அவங்க வீட்டில், அதனால் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க டேப்பில். அந்த சமயத்தில் ஒரு கருப்பு கலர் கார் அவங்க வீட்டுக்கிட்ட வந்து நிற்கிது. ஆக்சுவலாக அந்த இடத்துல எந்த ஒரு காரும் நிற்காது, அதனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பயந்து போயிடுறாங்க. பண்டாவோவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கார் அங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஹெட்லைட் வேறு சாலுவில் இருக்குது, யாருடைய கார்னே தெரியல அப்படிங்கிறதுக்கு உன்னுடைய நேபர் யாராவது அங்கே கார் பார்க்கிங் பண்ணுவாங்களோ அப்படின்னு கேட்க இல்லை அப்படிலாம் இது வரைக்கும் பண்ணது கிடையாது, இது வரைக்கும் அந்த இடத்துல யாரும் கார் பார்க்கிங் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போனா நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கு, டோரெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்க, நீ வெளியே வந்துடாதுன்னு சொல்லவும் அவங்களும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கார் நிற்கிற இடத்துல ஓரமாக வந்து அந்த ஜன்னல் ஓரத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கார் யாருதுன்னு அந்த தீரக் தான் அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் வெனிகாவை பார்க்குறதுக்காக. வெனிகா ஜன்னல் ஓரத்தில் நின்று பார்க்குறத அவன் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். அப்படியே அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கா பயமாகவும் இருக்குது, கோவமாகவும் இருக்குது. டக்குன்னு ஸ்க்ரீனெல்லாம் மூடி விட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 நாளில் நம்ம வெனிகா ஆஃபீஸ்க்கும் வந்துடுறாங்க. வெனியும் அசிஸ்டண்ட்டும் வெனிகா கிட்டே போய் பேசுகிறாங்க. அப்போ அந்த அசிஸ்டண்ட் பொண்ணு சொல்கிறேன், இந்த மாதிரி நான் அந்த ஆன்ட்டிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அது ஆன்சர் பண்ணுறதே இல்லை, எந்த ஒரு காண்டாக்டுமே இல்லை, இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல,
ஆக்சுவலாக அவங்க அப்ராடில் தான் இருக்காங்களா இல்லை இங்கே வந்துட்டாங்களான்னு கூட தெரியல. ஏதோ சஸ்பெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ உடனே வெனிகா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போவே கால் பண்ண, அவள் எங்கே இருக்கான்னு பாரு அப்படிங்கவும் அவளும் உடனே கால் பண்ணுறா. அந்த ஆன்ட்டி கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்குது. அப்போ இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, ஆன்ட்டி இங்கே வந்துட்டா, தாய்லாந்துக்கு வந்துட்டா அப்படின்ட்டு எல்லாருக்குமே புரிஞ்சு போயிடுது. அதே போல் இந்த ஆன்ட்டியும் இங்கே தாய்லாந்துக்கு வந்துருச்சு. அந்த தீரக்கை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு ஆளை ஃபிட் பண்ணி வச்சுருந்துச்சு இல்லையா, அந்த ஆள்கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அவன் நல்லா ஆயிட்டான் நாட்டுக்கு. அந்த அடி அடித்தான். அந்த அடி அடித்ததில் இவன் செத்துருப்பான்னு தான் நான் நினச்சேன். உயிரோட தான் இருக்கான் போல இருக்குது. அதுவும் அதுக்குள்ளே நல்லாவும் ஆயிட்டான். இந்த ஆன்ட்டியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு, நீ அவனை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னதால நான் அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு அவன் என்னை செம்மையாக அடித்து போட்டுட்டான். நான் இப்போ தான் நல்லா இருக்கேன், திரும்பியும் வந்துட்டியா, உனக்காகலாம் என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு திட்டிக்கிட்டு இருக்கான். அந்த லேடியும் எனக்கு திரும்ப வந்தாகணும், என்கிட்டே அவன் வந்தாகணும், ஸோ எனக்காக நீ ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறதுக்கு நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ இன்னமும் அவன் உன்கிட்ட வருவான்னு நினைக்கிறியா? அவன் ஏற்கனவே ஏகப்பட்ட பொண்ணு கூட பழகிருக்கான். அவன் எப்படி உன்கிட்ட திரும்ப வருவான்? நீ என்ன பண்ணுவே தெரியாது. அவனை நான் மீட் பண்ணணும். அவன்கிட்ட நான் நல்லபடியாக பேசுனா கண்டிப்பாக அவன் என்கிட்ட வந்துடுவான். ஸோ எப்படியாவது அவனை நம்ம ட்ரெக் பண்ணி ஏமாற்றி என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துரு. நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து போயிடணும். அவள் கண்ணு முன்னாடியே நாங்கள் இருக்கக்கூடாது. அவளை அவன் பார்த்தா தானே பிரச்சனை. அவளை பார்க்காத அளவுக்கு நான் இங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த ஆன்ட்டி இங்கே வந்த விஷயந்தான் நம்ம வெனிகாவுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. உடனே லாயருக்கும் பண்டாவுக்கும் கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அவங்களாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி. பண்டாவுக்கு செம்மையாக பயமாக இருக்குது. லாயர் அவங்க 2 பேருமே இங்கே வந்தது நல்ல விஷயந்தான். அவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்தே நம்மளால் எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2 பேர்த்தையுமே ஜெயிலில் அனுப்பி வச்சிடலாம். அதனால் நீ பண்ண பிளானை நிப்பாட்டாத. தீரக்கிட்ட நீ கண்டிப்பாக பேசி அவங்கிட்ட எல்லா உண்மையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பண்டாவுக்கு செம்மையாக பயமாக இருக்குது. ஆனால் இல்லை, நான் வெனிகாவை தனியாக விட மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் எங்கே வெனிகாவை மிஸ் பண்ணிடுவோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லவும் எல்லாருக்குமே சிரிப்பாயிடுது. வெனிகாவுக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிடுது, என்னடா எல்லாரும் முன்னாடி இப்படி பேசிட்டானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பண்டாவோ வெனிகாவுக்கு கால் பண்ணி, வெனிகா நீங்கள் 2 பேரும் எப்படியும் பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஸோ நாளைக்கு தீரக்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஏன் இவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணணும்னு சொல்கிற? இல்லைப்பா, கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் ரெடி பண்ணிடு. பிகாஸ் அந்த ஆன்ட்டி வேற வந்துட்டாங்க. அவங்க எப்படியும் உன்னையும் ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த தீரக்கையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ப்ராப்ளம் பெருசாகிடும். ஸோ நாளைக்கே மீட் பண்ணி அவங்ககிட்ட எல்லா உண்மையும் வாங்கிடு அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரின்ட்டு தீரக்கு கால் பண்ணி, நாளைக்கே நான் உங்ககிட்ட பேசணும், என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, நான் எங்கே உன்னை விட்டுடுவணும்னு பயமாக இருக்குது, நீ உண்மையாலுமே எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வர்ற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு என்கிட்ட உண்மையை மட்டும் ஒத்துக்கோ, மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. நாளைக்கே என்னோடய அப்பார்ட்மெண்ட்டுக்கு உன்னால் வர முடியுமா? நாளைக்கே நம்ம 2 பேரும் பேச முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப பாசமாக அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி. நம்ம 2 பேரும் வெளியே போய் பேசினோம்னா ஜஸ்ட்டு நம்ம பேசிட்டு மட்டும்தான் வர்ற மாதிரி இருக்கும். நாளைக்கு நம்ம வீட்லேயே பேசலாமா அப்படின்லாம் சொல்லி அவனை மைண்டை மாற்றி விட்டுடுறாங்க. அவனும் அதுக்கு ஒத்துக்கிட்டு நாளைக்கு 7 மணிக்கெலாம் உன்னை மீட் பண்ணி பேசுகிறேன்னு ஒத்துக்கிறான். அதே சமயத்தில் இந்த அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறான்னா, இந்த கான்வர்சேஷன்லாம் கேட்டுட்டு அவள் தனியாக போயிட்டு கால் பண்ணுறா அந்த ஆன்ட்டிக்கு. அந்த ஆன்ட்டியும் கால் அட்டன் பண்ண மாட்டேங்குது. திரும்ப கால் பண்ணவும் அந்த ஆன்ட்டியும் கால் அட்டன் பண்ண, என்ன விஷயம், எதுக்காக கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு கேட்குறதுக்கு, இப்போ தான் வெனிகா தீரக்கிட்ட பேசுகிறத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு அவங்க வீட்டில் மீட் பண்ணுறதா பேசிக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு அங்கே போனீங்கன்னா தீரக்கை மீட் பண்ணலான்னு சொல்லவும் இந்த சைடு மெனி வெளியே வராங்க. இந்த ஆன்ட்டி வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்கு போல இருக்குது. ஆக்சுவலாக வெனிகாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்க போல இருக்குது. அதே போல் இந்த அசிஸ்டண்ட் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம வெனிகாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே பிளான் போல இருக்குது. அந்த ஆன்ட்டியும் சேர்த்து வச்சு மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக, இந்த ஆன்ட்டியும் அங்கே வர வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. அந்த பொண்ணும் அந்த ஆன்ட்டிக்கிட்டே கால் பண்ணி பேசி முடிச்சுட்டு, வெனிகா ப்ளீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க, இவங்க 2 பேருமே ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்கன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம வெனிகா அந்த லேக் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் எப்பயுமே பாண்டாவை கூட மீட் பண்ணிக்குவாங்கள்ல, அந்த ஹோட்டலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கஸ்டமர் வர்றதா சொல்லிவிட்டு அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயத்தில் பண்டாவை வரும். பண்டாவை பார்த்தவொடனே நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்குறதுக்கு, உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். என்னை பார்க்கறதுக்கா? உனக்கு எப்படி தெரியும்? நானே இங்கே ஒரு கஸ்டமர் என்னை பார்க்கறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க, அதனால் நான் இங்கே வந்தேன்னு சொல்ல,
கஸ்டமர்லாம் உன்னை கூப்பிடல, நான் தான் உன்னை கூப்பிட்டேன், உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால உன்னை பார்க்கறதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நாளைக்கு என்னதான் இருந்தாலும் அதுங்க ரெண்டுமே சைக்கோ மாதிரி ஆளுங்க தானே, அவங்க 2 பேர்கிட்டயும் இவ தனியாக இருந்து 2 பேத்தையுமே சமாளித்து ஆகணும். அதனால் ரொம்பவே பயந்து போயிருக்கான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கு கேமரா எங்கெங்கே ஃபிட் பண்ணி வச்சுருக்கன்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிவிட்டு எந்தெந்த ஆங்கிள்லலாம் பேசணும், அவனை எப்படிலாம் உண்மை கொண்டு வர வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு சரி நான் கிளம்புறேன்ட்டு கிளம்புவானா. கிளம்புனவா ஓடி வந்து வெனிகாவை ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கு வெனிகாவை தனியாக விடுறதுக்கு சுத்தமாகவே விருப்பமே இல்லை. ஆனாலும் தீரக்கை எப்படியாவது ஜெயிலில் பிடிச்சி போட்டாகணும், அவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான் இல்லையா, அவனை எப்படியாவது ஜெயிலில் பிடிச்சி போட்டாகணுங்கிறதுக்காக இவன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஈவினிங்கே நம்ம வெனிகா அவங்களுடைய வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பி போய்கிட்டு இருப்பாங்க. கார் பார்க்கிங்கில் நடந்துக்கிட்டு இருப்பாங்களா, அந்த சமயத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாகவும் இருக்குது. யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கேன்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு தான் வராங்க. ஆனால் முன்னாடி இருந்து இந்த ஆன்ட்டி வருது. பார்த்தவொடனே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க, பயந்து போய்டுறாங்க. உடனே அவங்க பேக்கில் இருக்கிற மொபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு ரெக்கார்டரை ஆன் பண்ணலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆன்ட்டியும் என்னோடய பிஸ்னஸையும் கெடுத்துட்டு இப்போ என் ஹஸ்பண்டையும் நீ உன் கைக்குள்ளே போட்டுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறா. அவங்க பயந்துக்கிட்டே ஃபோனை ஓப்பன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஃபோனையும் இவ எடுத்துடுறா. ஏதோ அவங்கள அடிக்கிற மாதிரியே முன்னாடி வந்துக்கிட்டே இருப்பாளா, அவங்க பின்னாடியே நகர்ந்து நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி இந்த அடியால் தான் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா கத்தியை வச்சு அவங்கள மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். அப்படியே 3 பேருமே நம்ம வெனிகாவோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே போனவுடனே வெனிகாவோட சத்தம் கேட்டவுடனே வெனிகா நீ வந்துட்டியான்ட்டு தீரக் வெளியே வரான். அவனை பார்த்த உடனே இந்த ஆன்ட்டி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு அழுகவே ஆரம்பிச்சிருது. நீ இவளுக்காக இங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா, எல்லா உண்மையும் சொல்ல போறியா அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கக்குள்ளேயே நம்ம வெனிகா என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி வந்து தீரக் பின்னாடி பிடிச்சிக்கிட்டு தீரக் என்னை காப்பாற்று, இவங்க என்னைய கத்தியை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிக்கிறாங்க. கத்தியை வச்சு மிரட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே இவனுக்கு கோவம் ஆகிடுது. நீங்கள் எப்படி வெனிக்காவை இப்படி கத்தியை வச்சு மிரட்டலாம் அப்படின்ட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஆன்ட்டி உனக்கு புத்தி எதுவும் இருக்காடா, அவன் உங்ககிட்ட எல்லா உண்மையும் வாங்கி உன்னை போலீஸில் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ அது கூட தெரியாது, அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்கக்குள்ளே நம்ம வெனிக்கா அப்படியே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் அப்படிலாம் பண்ணுவேன்னா நான் அவன் கூட வாழணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எதையோ சொல்லி அவன் மனசை மாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் இந்த ஆன்ட்டியும் சும்மா இருக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா நீ அவனுக்கு ஒரு மிஸ்ட்ரஸ் தான், அவன் பொண்டாட்டிலாம் நீ கிடையாது, எங்களுடைய மேரேஜ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, நாங்கள் 10 வருஷமாகவே எங்களுடைய மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம், நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா நீ பொண்டாட்டி ஆகிடுவியா, நீ ஒரு மிஸ்ட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவனும் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறான். நிப்பாட்டு தேவையில்லாத இந்த மாதிரிலாம் பேசாத, அவளை ஹர்ட் பண்ணணும்னு பேசாதன்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிச்சிடறான். வெனிகாவுக்கு இதெல்லாம் கேட்ட உடனே அப்படியே மனசுக்கு ரொம்ப வலிக்குதுங்கிற மாதிரியே இதெல்லாம் உண்மை கிடையாது திரக்கு, இது உண்மை அது இல்லை தானே, பொய் தானே சொல்கிறாங்க, உண்மை சொல்லு, பொய் தானே சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு அங்கேருந்து போகிறதுக்கு ட்ரை பண்ண அவன் நீ என்னை விட்டுட்டு போயிடாத வெனிகா, உண்மையாலுமே நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டோம், நாங்கள் 2 பேரும் இப்போ ஒன்றா இருக்கிறது இல்லை, நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம், ப்ளீஸ் என்னை புரிஞ்சிக்கின்னு சொல்லிட்டு அவன் அதை கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவங்க இனிமேல் எனக்கு இங்கேருந்து பேசுகிறதுக்கு விருப்பமே இல்லை, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாலும் அவன் ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு இல்லை நீ போகக்கூடாது, இங்கேருந்து போகாதன்னு சொல்லிட்டு விட மாட்டேங்கிறான். அப்போ சொல்லு, அவங்க தான் உன் ஒய்ஃபா, அப்போ நான் உனக்கு மிஸ்ட்ரஸா, சொல்லுன்ட்டு இவங்க டென்ஷனாக ஆரம்பிக்கவோ இல்லை வெனிகா நான் உண்மையை சொல்கிறேனே, நீ தான் என்னுடைய லவ், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், அவங்கள இல்லை ப்ளீஸ் புரிஞ்சுக்கின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். அதனால் இந்த ஆன்ட்டி செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு அவனை பிடிச்சி அடிக்கவே ஆரம்பிச்சிருது. நீ எப்படிரா, நான் உன் பொண்டாட்டி, நீ அவளை போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க, அவகிட்ட போகணுன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிருது. அவனும் நிப்பாட்டுன்ட்டு அவங்க பேக்கெல்லாம் பிடுங்கி கீழே போட அதுலேருந்து கன்னெல்லாம் விழுது. அதை பார்த்துட்டு இவங்க 3 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. அவன் போயிட்டு அந்த கன்னை எடுத்து வச்சுக்கிட்டு அப்போ என்னை நீ கொலை பண்ணுறதுக்காக தான் இந்த கன்னை எடுத்துகிட்டு வந்தியா, எதுக்காக இந்த கன்னை எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம வெனிகா டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ண அவன் ஓடி போய் வெனிகாவை பிடிச்சிக்கிறான்.
அவங்க இனிமேல் உன்னோட நான் இருக்க மாட்டேன், உன் கூட என்னால் மிஸ்ட்ரஸாலாம் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இல்லை வெனிகா, நம்ம 2 பேர் பேசலாம், ப்ளீஸ் வந்து உட்காரு, வா வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க இல்லை நான் வரமாட்டேன், என்னை விடுங்க. அவன் ரொம்ப சைக்கோ மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறான். வந்து உட்காரு உட்காருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், உட்காரு வா வான்னு கத்துறான். அப்போ இந்த ஆன்ட்டிக்கும் கொஞ்சம் பயமாயிடுது. இதுக்கு ஆல்ரெடி தெரியும் போல இருக்குது, அவன் கொஞ்சம் சைக்கோ கேரக்டர் மாதிரி இப்படின்ட்டு தெரியும் போல இருக்குது. அப்போ இந்த ஆன்ட்டியும் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக பேச போக, இது எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கலாம், இதோட ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்லவும், அந்த நாய்க்காக என்னை விடணும்னு நினைக்கிறியா? நம்ம 2 பேரும் எந்த அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், எந்த கஷ்டமாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் நீ மறந்துட்டியா? நீ அந்த சின்ன வயசில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்குள்ள யார் உன்னை காப்பாத்துனா? நான் தானே அப்படின்ட்டு இதுக்கு மேலே இவனை டென்ஷன் படுத்தக்கூடாதுன்ட்டு நான் உனக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன், அவளோட மணி தானே, அது எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அவள் ஃபோனை தேட பார்க்க, நீ என்னை விட்டுடுன்னு சொல்கிறான். அப்போ இந்த ஆன்ட்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இந்த சைடு நம்ம பண்டாவோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்காக யாரையும் மீட் பண்ணுறதுக்காக போயிருந்திருக்கான். அதனால் இங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையும் அனுப்பி வச்சுட்டு இவன் என்ன பண்ணுறான்னா டேப்பில் ஓப்பன் பண்ணிட்டு, சரி வினிகா வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் செக் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் அதில் சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஸோ காரில் போயிட்டு சார்ஜ் போடலான்ட்டு காரில் சார்ஜிங் போட்டு வெனிகாவுக்கு கால் பண்ணுறான். அங்கே வெனிகாவுடைய மொபைலும் கீழே விழுந்து கிடக்குமா. அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு இந்த ஆன்ட்டி கேட்குறா, அப்போ நீங்கள்லாம் பிளான் பண்ணி தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்களை போலீஸில் மாட்டி விடுறதுக்காக தானே இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க, நீ இங்கே வந்தது எப்படி அவனுக்கு தெரியும், அவன் எப்படி உனக்கு கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ தீரக்கும் ஒரு மாதிரி டவுட் வர ஆரம்பிச்சிருது. அதே போல் பண்டாவோடைய டேப்லேயும் சார்ஜிங் ஏறிடுது. வெனிகா வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு டேபை ஓப்பன் பண்ணி அதில் கேமராஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கான் இல்லையா, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவங்க எங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியல. கேமராஸ்லாம் தள்ளி இருக்கும் போல இருக்குது, இவங்க பேசுகிற இடத்துல இல்லை போல இருக்குது. அந்த ஆன்ட்டியும் ஸ்பீக்கர் காலில் பேசலான்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போட்டு விட, பண்டாவும் வெனிகா அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறது தெரியாமலே, வெனிகா நீ வீட்டுக்கு போயிட்டியா, நாங்கள் கேமராவிலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்குள்ளேயே இந்த தீரக்கு என்ன பண்ணுறான், அவங்க வாயை மூடி வச்சுக்கிறான், கத்த விட மாட்டேங்கிறான். நீ இங்கே உள்ளே போனது தெரிய மாட்டேங்குது, நீ உன்னை நான் பார்க்க முடிய மாட்டேங்குது, ஏதாவது பேச ஏதாவது சொல்லன்னு கேட்டுட்டு இருக்க. வெனிகா அவனுடைய கையை கஷ்டப்பட்டு தள்ளி விட்டுட்டு கத்திடுறாங்க. பண்டாவோ நான் மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி கத்த, அதுக்கு முன்னாடியே இந்த ஆன்ட்டி என்ன பண்ணிடுறான்னா அந்த ஃபோன் காலை கட் பண்ணி விட்டுறா. அவனுக்கும் டவுட் ஆகிடுது, என்ன ஆயிடுச்சு இப்படின்ட்டு நல்லா கேமராவை செக் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த தீரக்கு என்ன பண்ணுறான்னா அவங்கள செவுத்தில் தள்ளி வச்சுட்டு அவங்க கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு, நான் உன்னை இவ்வளோ தூரம் நம்பி உன்னைய தேடி வந்தா நீ என்னை போலீஸில் மாட்டி கொடுக்கறதுக்காக வீட்டில் கேமராவெல்லாம் ஃபிட் பண்ணி வச்சு என்னை ஏமாற்றி பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க. அந்த லேடி உள்ளே போயிட்டு ஒரு கேமராவையும் எடுத்துருது. என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்டிகிட்டு இருக்கவும் அவங்களும் அவனுடைய கணத்தை பிடிச்சிக்கிட்டு, நீ மட்டும் என்ன பண்ண, நீ என்னை ஏமாத்தலை, நீயும் என்னை ஏமாத்தின, அதனால தான் நான் உன்னை ஏமாற்றி உன்னை போலீஸில் பிடிச்சி குடிக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவப்பட 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இவன் என்ன பண்ணுறான்னா அவங்கள இடித்து தள்ளி விட்டுறான். அவங்க செவுத்துலேயே போயிட்டு விழுந்துடுறாங்க. அந்த சமயத்தில் பண்டாவோக்கு வெனிகாவை ஒரு கேமரா மூலிமா பார்க்க முடியுது. அவளுக்கு ஏதோ ஆபத்தாட்டுக்கு அப்படின்ட்டு உடனே கீழே ரிசப்ஷனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அங்கே ஒருத்தன் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு செக்யூரிட்டிஸ் அந்த ரிசப்ஷனில் இருக்கிற பொண்ணு எல்லாருமே அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் கால் வர்றதா கண்டுக்கவே இல்லை. இங்கே நம்ம வெனிகா தலையில் அடிபட்டு அவங்களுக்கு தலையிலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டுடுறாங்க. பண்டாவை பயந்துக்கிட்டே காரை வேகமாக ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அவங்களால எழுந்திருக்க கூட முடியல. இந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப நாளதாக போயிடுச்சு அப்படின்ட்டு, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களை நீ போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த சைடு பண்டாவும் என்ன பண்ணுறான்னா காரில் வந்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் உடனே லாயருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வெனிகா அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கா, அவளுடைய வீட்டுக்கு நீங்கள் போங்க, அதுவும் போலீஸோடு போங்கன்னு சொல்லி கால் பண்ணி சொல்லிடுறான். அவங்களும் சரி நான் கிளம்பி போகிறேன், நீ சீக்கிரம் வந்து சேருன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்படியே நம்ம வெனிகாவை தான் காட்டுறாங்க. ரொம்ப முடியல அவங்களால. இந்த ஆன்ட்டி என்ன பண்ணுதுன்னா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, தீரக் நீ என்ன சொன்னாலும் கேட்டுட்டு உன் பின்னாடியே வந்துடுவான்னு தானே பிளான் போட்ட,
எங்களை எல்லாத்தையும் போலீஸில் பிடிக்கணுங்கிறதுக்காக பிளான் போட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சல, உன்னை நான் சும்மா விட போகிறேன்னா அப்படின்ட்டு ஒரு வைன் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கிளாஸில் ஊற்றிட்டு, அதுவும் ஒரு டேப்லெட் ஒன்று எடுத்து அதில் கலந்து விட்டுருது. அந்த டேப்லெட் கலந்து விடக்குள்ளேயே சொல்லுது, இந்த டேப்லெட் நீ ஒன்று சாப்பிட்டீன்னாலும் உன்னுடைய கை கால்லாம் செயலிழந்து போயிடும், கொஞ்ச நேரத்திலேயே உனக்கு மூச்சு திணறலும் ஏற்படும், அதுக்கப்புறம் நீ மூச்சு விட முடியாமல் அப்படியே செத்தும் போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸை எடுத்துகிட்டு வந்து நம்ம வெனிகா வாயிலே ஊற்றி விட்டுருது. அந்த நேரத்தில் இந்த தீரக்கும் அங்கே கேமரா ஹவுஸ்லாம் உடச்சி போட்டுட்டு இங்கே வெளியே வந்து பார்க்க இவங்க ட்ரிங்க்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன இது நடந்துகிட்ருக்குன்னு கேட்குறதுக்கு, நான் அவளை ஒன்றும் பண்ணலை, ஜஸ்ட்டு வீக் ஆக்கிறதுக்காக டேப்லெட் கொடுத்துருக்கேன், அவளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாத நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆகணும், நம்ம இங்கே இருந்தோம்னா போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னவும் அவன் என்ன பண்ணுறான்னா வெனிகாவை அங்கேருந்து தூக்கிட்டு கிளம்பிடுறான். வெளியே செக்யூரிட்டிஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, இவங்க மண்டையில் தான் அடிபட்டு ரத்தம் வர வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, ஆக்சிடெண்டெல்லாம் கீழே விழுந்துட்டா மண்டையில் ரத்தம் வருது, நான் இவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இந்த ஆன்ட்டி என்ன பண்ணுதுன்னா, அதோட முகத்தெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்திருக்குமா, அதனால் இந்த லேடியோட முகத்தை அந்த செக்யூரிட்டியால் பார்க்க முடியல. ஆனால் தூக்கிட்டு போகிறது அவங்களுடைய ஹஸ்பண்ட் தானே, அதனால் சரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லையாட்டுக்கு அதனால தான் தூக்கிட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்டு அந்த செக்யூரிட்டிஸும் விட்டுடுறாங்க. இவங்க இங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் பண்டாவோ வரான், அதோடைய பின்னாடி போலீஸும் வந்துக்கிட்டு இருக்காங்க. பண்டாவை வந்து உள்ளே வந்து விசாரிக்க ஆரம்பிக்க, இல்லை அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தீரக்கு இப்போ தான் தூக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விசாரிச்சுட்டு இருக்கக்குள்ளே போலீஸும் அங்கே வந்து கேட்டுட்ருக்கா, அவங்களுக்கும் அதே நியூஸ் கிடைக்கிது, இந்த மாதிரி அவங்களுக்கு அடிபட்டுருச்சு, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு லேடியும் இருந்தாங்க, ஆனால் அவங்க முகத்தை கவர் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு கேப் போட்ட டிஷர்ட் தான் போட்டிருந்தாங்க, அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க, அவங்க முகத்தை என்னால் பார்க்க முடியல, ஆனால் தீரக்கு தான் அவங்கள தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டவும் போலீஸும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரில் போய்கிட்டு இருக்கக்குள்ளேயே தீரக்கும் நம்ம எங்கே போகிறோன்னு கேட்குறதுக்கு, நம்ம சேஃபாக இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல, நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லவும் அவனும் அமைதியாக வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே இவங்களுக்கு எங்கே போகிறாங்கன்னே தெரியாமல் போய்கிட்டு இருக்காங்க. எங்கெங்கேயோ செக் பண்ணி பார்க்குறாங்க, சிசிடிவி கேமராவெலாம் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே இந்த தீரக்கும் இந்த ஆன்ட்டியும் எங்கே வந்து சேர்றாங்கன்னா, அவங்களுடைய அந்த பேங்கிங்குள்ள கம்பெனி ஒரு ஃபேக்ட்ரி இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே வரக்குள்ளேயே நம்ம வெனிகா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஷூவை அங்கே கீழே விட்டுடுறாங்க எவிடன்ஸ்க்காக. தீரக்கு அப்படியே உள்ளே தூக்கிட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லா ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு சாப்பிட்றதுக்காக ஏதாவது கொண்டு வரேன்ட்டு போக பார்ப்பான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து ஒரு ரிங் ஒன்று வச்சுருப்பான், இவங்களுக்கு திரும்ப ப்ரப்போஸ் பண்ணி அவங்களுக்கு ரிங் போட்டு விடணுங்கிறதுக்காக ஒரு ரிங் வச்சுருப்பான். அந்த ரிங் எடுத்து அவங்களுக்கு போட்டு விட்டுட்டு, நீ எப்போவுமே என் கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கையில் கிஸ் பண்ணி அவங்க கையை கன்னத்தில் வச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே போலீஸும் எங்கே போயிருப்பாங்கன்னு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கான்னு கேட்குறதுக்கு பண்டாவோ இல்லை எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ தான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆக்சுவலாக நம்ம வெனிகா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அவங்க பிரதரோடைய ஃபேக்ட்ரியிலேருந்து தானே இவங்களுக்கு திங்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கும், பேக்கெட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கும், அதனால் இவங்க பிரதருடைய பேக்கெட்ஸ்லாம் அங்கே இருக்குது, அவங்க தானே பை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வெனிகா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு போலீஸ்கிட்ட சொல்லவும் அவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே இந்த ஆன்ட்டி என்ன பண்ணுதுன்னா, தீருக்கும் இந்த ஆன்ட்டியும் அப்ராட் போகிறதுக்காக டிக்கெட்லாம் ரெடி பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தீரக்கை பார்க்கறதுக்காக வெனிகாவை படுக்க வச்சுருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ தீரக்கு என்ன பண்ணுறான்னா, வெனிகாவுக்கு நெத்தியிலே கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா, அந்த சமயத்தில் இவங்க 2 பேரும் வந்து பார்த்துடுறாங்க. இந்த ஆன்ட்டிக்கா செம்மையாக கோவமாகுது. அவனை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிறதுக்கு, நான் எதுக்கு கிளம்பணும், எங்கே போகணுங்க, நம்ம இங்கேருந்து அப்ராட் போயாகணும், இங்கே இருக்கக்கூடாது, போலீஸ் நம்மளை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்ம போயாகணுங்கிறதுக்கு நான் வரல, நீ போ அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நான் போகிறதா, நீ இல்லாமலையா, வா போகலாம் அப்படின்ட்டு அவனை கட்டாயப்படுத்தி கூப்பிட்றதுக்கு பார்க்குறாங்க. இல்லை நான் வரமாட்டேன், நமக்குள்ளே இனிமேல் எதுவுமே இல்லை, அதனால் நீ போன்னு சொல்கிறான். ஏன்னா எதுவுமே இல்லையா, என்னைக்கிட்ட எப்படி அப்படி நீ பேசலாம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்ட்டு அந்த லேடி சண்டை பிடிக்க ஆரம்பிக்கவும் இவன் என்ன பண்ணுறான்னா, செம்மையாக கோவமாயிட்டு கன்னை எடுத்து நீட்டிடுறான். நான் தான் சொன்னேன்ல போ அப்படின்ட்டு, திரும்ப என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கன்ட்டு கன்னை நீட்டிட்டு போன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த லேடி நான் போகவே மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்ட்டுருக்கு, நீ வராமல் நான் போக மாட்டேன்னு சொல்லவும்
நீ போ அப்படின்ட்டு செம்மையாக கத்தி விட்டுறான். அதனால இவளுடைய அடியாள் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா, வாங்க இங்கே நிற்க வேண்டாம், இவன் சைக்கோ மாதிரி உங்களை ஷூட் பண்ணாலும் பண்ணிடுவான், நம்ம வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம வெனிகாவை அங்கேருந்து தூக்கிட்டு எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் பண்டாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான் போலீஸோட. அங்கே கேட் வேற சாத்தி லாக்கெல்லாம் போட்டிருக்கோமா, அவன் கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. போலீஸ்லாம் இல்லை, நம்ம அதை பண்ணக்கூடாது, தப்பு அப்படிங்கிற மாதிரி பேச அவனுக்கு செம்மையாக கோவம் ஆயிடுது. இது என்னோட பர்சனல் விஷயம், நீங்கள் தேவையில்லாத இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் செங்கல் இருக்கும், அதை எடுத்து போட்டு அந்த கேட்டில் உள்ள லாக்கை உடச்சி தள்ளிட்டு உள்ளே போயிடுறான். உள்ளே போனால் இன்னொரு கேட் இருக்குது. அந்த கேட்டுக்கிட்ட வெனிகாவோட ஷூ இருக்குது. அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வெனிகாவோடைய ஷூ எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இங்கே போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்குது, வெனிகா இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லவும் போலீஸும் காரெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இந்த தீரக்கு எங்கே தான் தூக்கிட்டு போகிறானே தெரியல. அங்கே கொடோன் மாதிரி இருக்கு, அங்கெல்லாம் கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கான். இந்த ஆன்ட்டியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தான் இல்லையா, வேணாம் மேடம் நீங்கள் அங்கே போக வேண்டாம், நீங்கள் திரும்ப இப்போ அப்ராடுக்கு கிளம்பி ஆகணும், நீங்கள் அங்கே போகாதீங்கன்னு வலுக்கட்டாயை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தான் இல்லையா, அவள் என்னை விடுறேன்ட்டு எடுத்து விட்டுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கத்த, நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவன் உங்களை ஷூட் பண்ணிடுவான், நீங்கள் இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க, போலீஸ் உங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் போலீஸும் பண்டாவும் அங்கே வந்துடுறாங்க. பண்டாவை பார்த்துட்டு இவனை பிடிங்க, இவனும் தான் அப்படின்ட்டு காட்ட, அப்போ அந்த லேடி இருக்கால அந்த லேடியும் பிடிக்க சொல்லிடுறான். போலீஸ் ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர்த்தையும் தேடிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பண்டாவோ நம்ம வெனிகாவை தேட ஆரம்பிக்கிறான். வெனிகாவை இந்த தீரக் ஒரு தோட்ட பகுதி மாதிரி இருக்க அங்கே தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அவங்களும் ஒரு சைட் போனதுக்கப்புறம் அவங்களுடைய இன்னொரு ஷூவையும் கழட்டி விட்டுடுறாங்க. பின்னாடியே பண்டாவும் தேடி வந்துக்கிட்டே இருக்கான். இவன் எங்கே கொண்டு போகிறான்னா, ஆக்சுவலாக அங்கே ஒரு இடத்துல தண்ணி டேங்க் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே நம்ம வெனிகாவை உட்கார வச்சிட்றான், தண்ணியும் சாலு பண்ணி விட்டுறான். இந்த ஆன்ட்டி வேற ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா இருக்கு எங்கே போலீஸ் பிடிச்சிருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவன் ஃபோனை மேலேயே வச்சுட்டு அங்கே தண்ணி தொட்டிக்குள்ளே இறங்கிட்டான் போல இருக்குது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பண்டாவும் தேடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு சைடு போலீஸும் இவங்களை எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. பண்டாவுக்கு ஒரு இடத்துல நம்ம வெனிகாவுடைய ஷூ இன்னொரு ஷூ கிடச்சிருது. அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கான். இங்கே இந்த தீரக்கு என்ன பண்ணுறான்னா, நம்ம வெனிகா கேட்குறாங்க என்னை விட்டுரு, இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு. நான் எதுக்காக விடணும், நான் உன்னை எவ்வளோ ஆசையாக வச்சுருந்தேன் தெரியுமா, ஆனால் நீ என்னன்னா என்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுற, நான் உன்னை விட மாட்டேன், என்னால் உன்னை யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு குட் பை சொல்லிவிட்டு மேலே ஏறி வந்துடுறான். ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, இவனும் சேர்ந்தே தண்ணிக்குள்ளே மூழ்கி இவனும் சேர்ந்தே செத்து போயிடுவான்னு நினச்சேன். ஆனால் வெனிகாவை மட்டும்தான் கொலை பண்ணணுங்கிற எண்ணத்தில் இருந்திருப்பான் போல இருக்கு. இவன் மேலே ஏறி வந்துடுறான். அங்கே ஃபுல்லாகவே தண்ணி நிறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. பின்னாடி பண்டாவோ வந்துடுறான். தீரக் வெனிகா எங்கன்னு கேட்க, அங்கே பக்கத்தில் இருக்கிற தொட்டியில் வெனிகா இருக்கிறத இவன் பார்த்துட்றான். பார்த்த உடனே தீரக்கிட்ட இவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேர்த்துக்கும் செம்மையாக சண்டை வர ஆரம்பிக்குது. அதில் இந்த தீரக் கன்னை எடுத்துடுறான். கன்னை எடுக்கவும் இவனும் தடுத்து பிடிச்சிக்கிறான். அந்த கன்னை பிடிச்சி கீழே போட வச்சுட்டு அவன் மேலே ஏறி உட்காந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இவன் என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் செங்கல் கல்லாம் கிடக்குதா, அந்த கல்லை எடுத்து பண்டாவோ தலையிலேயே அடித்து விட்டுறான். அவன் மண்டையிலேருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்து கிடக்குறான். இது எல்லாமே அந்த தண்ணி தொட்டி பக்கத்துலேயே நடந்துக்கிட்டு இருக்குமா. அதனால் வெனிகா பக்கத்தில் இந்த தீரக்கோடைய கன் இருக்கும் போல இருக்குது. அந்த கன்று எடுத்து பண்டாவோ இதை பிடிச்சிக்கின்னு சொல்லி தூக்கி போட அவனும் அதை டக்குன்னு பிடிச்சிக்கிறான். அப்படியே திரும்பி தீரக்கையும் ஷூட் பண்ணி விட்டுறான். ஆக்சுவலாக திரும்பவும் நம்ம பண்டாவோ மேலே கல்லை தூக்கி போடணுங்கிறதுக்காக பெரிய கல்லாக தூக்கி வச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இவன் ஷூட் பண்ணவும் அந்த கல்லை அப்படியே கீழே விட்டுட்டு இவனும் கீழே விழுந்துடுறான். அந்த ஆன்ட்டியும் ஓடி கேக்குன்னு கத்திக்கிட்டு கிடக்குது. அதுக்கப்புறம் நம்ம பண்டாவும் கீழே ஓடி போயிட்டு நம்ம வெனிகாவை பிடிச்சிக்கிறான். போலீஸும் அந்த சைடு வந்துடுறாங்க. உடனே அந்த ஆன்ட்டி செம்மையாக கத்திக்கிட்டு ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, தீரக்கை காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்குது. தீரக்கும் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள் கூட இனிமேல் இருக்க மாட்டேன், நான் சாக போகிறேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செத்து போயிடுறான். இது செம்மையாக கதறிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து காட்டுறாங்க, நம்ம வெனிகாவும் சரியாயிடுறாங்க. அவங்களுக்கு லாயர்லாம் எல்லா எவிடன்ஸும் எடுத்துகிட்டு
காட்டிக்கிட்டு இருக்காங்க. தீரக்கோட ஓல்டு நேம் என்ன, அப்புறம் அந்த ஆன்ட்டியோட ஓல்டு நேம், அவங்க எங்கே இருந்தாங்க, தீரக்கோடைய அப்பா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இறந்தார், 6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்காரு. அந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எதனால் இப்படி ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பின்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெனிகா அந்த ஆன்ட்டியை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வந்து பார்க்குறாங்க. ஜெயிலில் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி தீருக்காக ஃபியூனர் நடத்தினேன், அவனுடைய அஸ்தியை நான் கரைச்சிட்டேன், கடலில் கரைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த லேடி செம்மையாக அழுது கத்திக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம வெனிகாவும் அந்த ஃபோட்டோவை அங்கேயே வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட் ஒரு க்ரீம் எல்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் அவங்க வின் பண்ணிடுறாங்க. அதனால் திரும்பவும் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் அவங்களுடைய ஃப்ரெண்ட் மினி, அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டண்ட் பொண்ணு, இவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ 3 பேருமே அவங்க ஆஃபீஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது. நம்ம பண்டாவோ சாவோ வீட்டில் உட்காந்துட்டு டிவி ஆன் பண்ணிவிட்டு சேனலை மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான். செம்ம டென்ஷனில் இருக்கான். சாவை பார்த்துட்டு நீ இங்கேருந்து சேனலை மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு எதுவும் சரியாக படாது, நீ போயிட்டு வெனிகாக்கிட்டே பேசின்ட்டு அனுப்பிவிட. அந்த நேரம் பார்த்து வெனிகாவும் பண்டாவோக்கு கால் பண்ணலான்ட்டு கால் பண்ணார். அந்த சமயத்தில் பண்டாவோ வீட்டில் வந்து காலிங் பில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்களும் டோரை ஓப்பன் பண்ண நான் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வரவும் வெனிகா கிட்ட சாவோ வீட்டில் இருந்து ஒரு ரிமோட்டை எடுத்துகிட்டே வந்திருப்பான் போல இருக்குது. அந்த ரிமோட்டை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு வாயில் வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிடறான், உளர ஆரம்பிச்சிடுறான். உனக்கு நிறைய சாய்ஸ் எல்லாம் இருக்குது, நீ யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நான் உனக்கு எப்போவுமே ஃப்ரெண்டாக இருப்பேன், ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே ஏதோ பேசி உளறிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆக்சுவலாக அவனுக்கு லவ்வை வந்து இன்னும் 2 பேருமே கன்வர்ஸ் பண்ணிக்கல இல்லையா, இவன் நம்மளை ஒத்துக்குவாளா இல்லையா, இல்லமும் ஃப்ரெண்டுங்கிற ஜோன்லேயே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காளா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் வளர ஆரம்பிக்கவும் உடனே வெனிகா இருந்துக்கிட்டு நீ இவ்வளோ நாளாக என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்த, இனிமேல் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருப்பியான்னு கேட்குறாங்க. அவனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. நீ என்ன சொல்கிற, திரும்பவும் ஒன்று ஒரு டைம் சொல்லலன்னு கேட்குறதுக்கு, நீ இவ்வளோ நாளாக எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தால நீ இனிமேல் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமான்னு கேட்குறேன்னு கேட்கவும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் மெதுவாக வெனிகாவை கிஸ் பண்ணுற மாதிரி போக அந்த நேரம் பார்த்து சாவோ கால் பண்ணிடுறாரு. சாவோ கால் பண்ணிவிட்டு வெனிகா என்னுடைய டிவி ரிமோட் உன் வீட்டில் தான் இருக்கா, இங்கே பண்டாவோ சேனலை மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருந்தான், நான் தான் இங்கே சேனலை மாற்றி மாற்றி எதுக்கடா பார்த்துக்கிட்டு இருக்க, வெனிகாவை போய் பாருன்னு சொல்லி சத்தம் போட்டேன்னா அதனால் என்னுடைய ரிமோட்டை எடுத்துக்கிட்டே வந்துட்டான், ப்ளீஸ் கொஞ்சம் வாங்கி பத்திரமா வையேன் அப்படின்னு சொல்லவும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோனு கண்டுக்காமலே அப்படியே அந்த ஃபோனையும் ரிமோட்டையும் அங்கேயே வச்சுட்டு தள்ளி வந்துடுறாங்க. சாவோ அங்கேருந்து ஃபோனில் இருந்து கத்திக்கிட்டே இருக்க இவங்க 2 பேரும் தனியாக வந்து ஹாப்பியாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதோடு தான் இந்த எபிசோடு இந்த ட்ராமாவே முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த ட்ராமாவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.